Hi students, இப்போ நம்ம exercise 4.2ல 5th sum பார்க்கலாம். Find the value of first sum நோட் பண்ணிடலாம். 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. First sum நமக்கு வந்து let x க்கு என்ன பண்ணுங்க, cos inverse of 1 by 2 எடுத்துங்க. அந்த cos inverse அந்த பக்கம் வரும்போது ஆகும் cos x of 1 by 2 ஆகுமா. 1 by 2 எப்போ நம்ம காசு எந்த காசு வெளியே வரும் நமக்கு 60 தானே. இப்போ cos pi by 3. therefore நமக்கு அந்த x equal to pi by 3 cos சொல்லும்போது நம்ம பிரின்சிபல் வேல்யூ பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to pi cos theta இருந்தது இல்லை cos x இருந்தது. அதே போல என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் இந்த சைனஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுங்க. let y என்ன பண்ணலாம், சைனஸ் ஆஃப் 1 by 2 இல்லாமா. அதே போல என்ன பண்ணுங்க, சைனஸ் என்ன பண்ணுவாங்க, சைனா மாறும். sin y equal to 1 by 2. sin எப்போ நம்ம 1 by 2 வரும் பார்த்தீங்கன்னா sin 30 தானே. அப்போ pi by 6 சரிங்களா. அப்போ sin y equal to sin pi by 6 அப்போ y வேல்யூ அந்த மாதிரி இருக்குது pi by 6 இல்லையே. சைனோட நமக்கு பிரின்சிபல் டொமைன் என்னது, sin x சொல்லும்போது மைனஸ் pi by 2 வந்து பிளஸ் pi by 2 நல்லா ஆரம்பிச்சுங்க. இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும், சரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சா இப்போ சம் போயிடலாமா. therefore cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 equal to 2 into cos 1 by 2 pi by 3 plus sin inverse வந்து pi by 6 தானே. கிட்ஸ் மத்தலாமா வரும் 6 வருமா. 6 3 ஆல்ரெடி போனா 2 2 into 2 வந்து 4 pi. இது பிளஸ் பை வருமா. அப்போ ஆன்சர் வந்து pi by 6 அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிஃப்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், லெட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் எடுத்துங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2. இப்போ காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் தான் ஆகும், காஸ் ஆகிடுமா 1 by 2. காஸ் வேல்யூ எப்போ நம்ம 1 by 2 வரும், காஸ் 60 டிகிரி தானே. இப்போ pi by 3. அப்போ காஸ் எக்ஸ் விட காஸ் pi by 3னா அப்போ எக்ஸ் வேல்யூ வந்துடும் pi by 3 விச் பிலாங்ஸ் டு எங்கே வரும் நமக்கு 0 to பையில் வந்துடும் சரிங்களா. காசோட வந்து காஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 பை வரைக்கும் தான். அதே போல் லெட் என்ன பண்ணலாம், இப்போ சைனஸ் போயிடுமா. y equal to சைனஸ் ஆஃப் மைனஸ் 1 எடுத்துங்க. சைன் இன்வெர்ஸ் சைன் y ஆகுமா. சைன் வேல்யூ இப்போ -1 வருது. அப்போனா நமக்கு மைனஸ் சைன் pi by 2 தருது ஓகேங்களா. இதை நம்ம நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் எடுத்துக்கலாமா சரிங்களா. என்ன நமக்கு சொல்றோம், அதாவது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா சரிங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். therefore இப்போ y வந்துடும் மைனஸ் pi by 2 which belongs to அது நமக்கு மைனஸ் pi by 2 வந்து பிளஸ் pi by 2 தான் சைனுக்கு சொல்ற மைன் pi by 2 தான் கரெக்டாக இருக்கு மைனஸ் pi by 2. இப்போ therefore ஆன்சர் போயிடலாமா. cos inverse of 1 by 2 plus sin inverse of -1 equal to cos 1 by 2 cos inverse 1 by 2 வந்து pi by 3 சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் pi by 2. இப்போ எல்சி முடிக்கலாமா. 6 3 ஆட் பண்ண 2 pi மைனஸ் 6 2 ஆட் போனால் 3 அப்போ 3 pi. ஆன்சர் இது மைனஸ் pi by 6. இது யாரும் அந்த இன்டர்வல் இருக்கா பார்க்காதீங்க சரிங்களா. பிரின்சிபல் டொமைன் காஸ் எக்ஸ் இதுதான், இது டோட்டல் வேல்யூ தானே. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். இது பாருங்க காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காஸ் என்னது ஏ பிளஸ் பி தானே. காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னது, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஓகேங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் pi by 7 plus pi by 70. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எல்சி பண்ணிக்கலாமா. 17 into 7 49 4 7 அப்போ 1 வருதா. இப்போ 1 நமக்கு 17 வரும் இல்லையா. அப்போ 17 pi ப்ளஸ் அதே போல்
1 9 79 எப்படி வரும் 7 பை வருமா? அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காசு எப்போ நான் வரும் 24 பை பை 19 வருமா? இப்போ ஆன்சர் டேரெக்டாக அப்படியே என்னது 24 பை பை 90 190. என்ன ரீசன்னா நமக்கு வருங்களா 24 பை 190 சொல்லும்போது 0.0 சம்திங் வருமா? அது கண்டிப்பாக இங்கே இருக்கும் 0லேருந்து 180க்குள்ளே இருக்கும்.